ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தாம் எங்கோ போவதற்கு புறப்படுவதற்கு வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததும் சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹதா வமா குன்னா லஹு முக்ரினீன் இதை ஓதுனாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் 3 தடவை சொன்னாங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, சுப்ஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நீ தூயவன், நான் எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டவன், ஃபக்ஃபிர்லி என் பாவத்தை மன்னிப்பாயாக, இன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், பாவங்களை நீதான் மன்னிக்கிறாய் என்று ஓதுனாங்க. ஓதிட்டு சிரிச்சாங்க. இப்போ உடன் இருந்தவர்கள்லாம் கேட்டாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல, எதற்காக சிரித்தீர்கள் என்று. அவங்க சொன்னாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் புறப்படுவதற்கு வாகனத்தில் ஏறினாங்க. ஏறிய போது நான் சொன்னதை எல்லாம் சொன்னாங்க. சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் ஓதுனாங்க. அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. சுப்ஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஓதுனாங்க. ஓதிட்டு பெருமானாரும் சிரிச்சாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எதற்காக நீங்க சிரிச்சீங்கன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவோட இந்த வார்த்தைகளை இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்றான், பாருங்கள் என் அடியான், அவனுக்கு தெரிகிறது அவன் பாவத்தை என்ன தவிர யாருமே மன்னிக்க முடியாது என்று, நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி. அதனால இந்த துஆக்கள் பயணத்துல எல்லாம் அனுப்ப நிற்பாங்க, சுத்தி நிற்பாங்க, சத்தமா இருக்கும். அதுல நாம இந்த மாதிரியான சுன்னத்துகளை மறந்துடுறோம், இந்த மாதிரி சுன்னத்துகளை தவற விட்டுறோம். கண்டிப்பாக இந்த துஆ என்ன செய்து கொள்ளணும், ஓதிக்கொள்ளணும். பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எண்ணிலடங்காத துஆ ஓதுனாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான துஆக்கள். இப்ப எல்லா இடங்களிலும் விபத்து இருக்குது, வாகனத்துல எல்லா விமான விபத்துகளும் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த எல்லா வகையான விபத்துகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடும் விதமாக கருத்தாளமிக்க அழகான துஆ பயணத்துல செய்வாங்க. பயணத்துல அவங்க செஞ்ச ஒரு துஆ ஒண்ணு, யாரெல்லாம் இந்த பயணத்தினுடைய தூரத்தை சுருக்குவாயாக, பயணத்தினுடைய தூரத்தை சுருக்குவாயா. சில நேரங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நேரத்துக்கு வந்தாதான், இல்லையா எவ்வளவு காலதாமதம் ஆகுனே சொல்ல முடியும். அரை நாள் ஒரு நாள் கூட போயிடும். அதனால பயணத்துல நாம அவசரத்துல தயாரிப்புகள் என்ற பெயர்ல எதையோ செய்யறோங்கிற பெயர்ல நாம இந்த பயண ஒழுக்கங்களை எங்கேயுமே தவற விட்டுறக்கூடாது. எல்லா இடங்களிலும் இந்த துஆக்களை மறக்காம ஞாபகத்தோடு ஓதக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ளணும். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த துஆக்கள்ல ஏதாவது ஒண்ணு ஆலிம்கள்ட்ட என்ன செய்யுங்க, எழுதி வாங்கி